வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை மிகச்சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கே நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை பொருள், மருத்துவரின் மனதை மாற்றிய மகான். மனிதனுக்கு வர்ற துன்பங்கள் 2 வகை. ஒன்று உடல் துன்பம், இன்னொன்று உயிர் துன்பம். உடம்புல நோயாக, உள்ளத்தில் களங்கமாக தோன்றும். இதெல்லாம் மனித வாழ்வின் நோக்கத்தை சிதைக்கக்கூடியது. ஆரோக்கியமான உடம்பும் குணநலமும் பெற்றால்தான் வாழ்வின் நோக்கத்தை நாம் நிறைவு செய்ய முடியும். உடல் நோயை குணமாக்குவரை மருத்துவர்னு சொல்கிறோம், உள்ள நோயை குணமாக்குபவரை குருன்னு சொல்கிறோம். 2 பேருமே ஒரு ஜீவனோட துன்பத்தை போக்கும் இறை தூதுவர்கள்னு சொல்லலாம். உடல் மற்றும் உள்ளத்தின் துன்பம் போக்கும் இந்த 2 கலைகளையும் கற்றவர் அருள் தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஒரு மருத்துவர் பட்ட துன்பத்தை எப்படி நீக்கினாங்கன்னு அடுத்து அந்த கதையை பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு அன்பர், அவர் ஆங்கில மருத்துவர், மகரிஷியை நல்லா தெரிஞ்சவர். பெண்பால் எண்ணத்தால் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டு இருந்தார். தன் மனைவியை மட்டும் அல்ல, எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர் மனசில் கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஆனாலும் அவருடைய உள்ளம் இதிலேருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு இடைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. மூளை செல்களில் ஒரு ஆசையில் பழக்கி மேன்மேலும் அதில் மேல்பதிவு கொடுத்து கொண்டே வந்தால் மனுஷனுக்கு இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத ஆசை உண்டாயிடும். உடம்பு செல்களெல்லாம் செயலாக்கத்தில் ஈடுபடுத்திடும். அந்த மாதிரி பழக்கி கொண்டிருந்த அந்த மருத்துவ அன்பரும் மகரிஷிக்கிட்ட ஆலோசனை கேட்குறார். ஐயா, இந்த சிக்கல்ல இருந்து விடுபட தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும். நானும் பலவாறாக முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் இதுவரை நான் தோல்வி தான் கண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு தாங்கள் தான் ஒரு வழியை கூறணும் அப்படின்னு அந்த மருத்துவர் கேட்டாராம். அறிவு வழியே சென்று பழகியவங்களுக்கு பாவனை வராது. பெண்ணை தாயாக பாவி என்று சொன்னால் காரண அறிவு அது என் தாயல்ல அப்படின்னு தான் சொல்லும். அதனால் அதில் தோற்று போயிடுவாங்க. அவர் ஒரு மருத்துவர் என்பதால் அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைத்தியம் செய்கிறாங்க அருள் தந்தை அவர்கள். சாமிஜி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் உள்ளார்த்தமாக செய்யணும். இப்போது ஒரு அழகான பெண்ணை மனசில் நினச்சி கொள்ளுங்க அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். இது என்னடா சங்கடம்? அந்த மருத்துவருக்கு தான் ஏற்கனவே மனதில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்களே, ஒரு க்ஷணம் கூட அகல மாட்டேன்னு சொல்லி. உடனே அடுத்தவர், சரி சுவாமிஜி சொல்கிறாரேன்னு சொல்லி நினைத்து கொண்டேன் சுவாமி அப்படிங்கிறார். அந்த பெண்ணுக்கு இப்போது உயிர் இல்லை. இப்போது அந்த பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாராம். அந்த மருத்துவர் பிணமாக அப்படின்னு சொல்லும்போதே அவருக்கு அந்த பெண்பால் இருக்கிற ஈர்ப்பு குறையுது. இப்போது உடம்புல இருக்கிற தோல், சதை, ரத்தம் எல்லாத்தையும் நீக்கிட்டு பாருங்க, என்ன தெரியுது அப்படின்னு சுவாமிஜி அடுத்து கேட்குறாங்க. அப்போ அந்த மருத்துவர், வெறும் எலும்புக்கூடு தான் இருக்குது, இந்த எலும்புக்கூட்டு மீது உங்களுக்கு ஆசை இருக்குதான்னு சுவாமிஜி கேட்குறாங்க. அல்லது இந்த தசைகள் ரத்தத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்ட பிறகு அந்த மருத்துவர், எந்த ஆசையும் இல்லை, ரொம்ப அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உருவ தோற்றத்தை எடுத்து பழகிய உங்களோட மனசில் தான் அந்த ஆசை இருக்குது. அந்த பதிவை நீங்கள் ஆழமாக்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சுவாமிஜி அந்த மருத்துவர்கிட்ட சொன்னாங்களாம். அடுத்து
இனிமேல் நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் தீய எண்ணம் வரும்போது உங்களுடைய அகக்கண்ணால் அவங்களுடைய எலும்பு கொட்டை மட்டும் கவனித்து பார்த்து பழகி வாங்க. அதையே ஆழ்மனதில் பதிவு செய்யுங்க. பெண்கள் கிட்ட நெருங்கி பழகிறதையும் தேவையற்று பேசுகிறதையும் தவிர்த்துடுங்க. கருமயத்தில் வந்து மேலும் பழக்கமாக்கி கொண்டதை விடாமல் பயிற்சியாலும் முயற்சியாலும் தான் போக்க முடியும். பெண்பால் ஏற்படும் அந்த காம இச்சை நாளடைவில் மாறிடும் அப்படின்னு அருள் தந்தை அவருக்கு அந்த மருத்துவருக்கு மனதை மாற்ற இப்படி ஒரு கடினமான அறுவை சிகிச்சையை கொடுத்தாங்களாம். இந்த பயிற்சியை மேற்கொண்ட அந்த மருத்துவருக்கு அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைச்சி இறுதியில் வெற்றியும் பெற்றார். இது மகரிஷி அவர்கள் அந்த டாக்டருக்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்லலாம். மனுஷனோட மனசு அந்த பேரறிவோட பின்னமாக தான் இருக்குது. அது தன்னையோ முழுமையையோ உணராத போது பலவாறான முகங்களை பார்த்து ரசித்து தன்கிட்ட பதிய வச்சு கொள்ளுது. தன்னுடைய சொத்தாக்கி வித்தாக்கி வருங்கால சந்ததியினருக்கு வாரி வழங்குது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தே நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ளுணர் என்னை மீட்டு என்று உடல் எடுத்த நோக்கத்தை உரைக்கிறார் அருள் தந்தை. வாழ்க்கையில் துன்பங்கள்லேருந்து மனுஷன் விடுபட மனசை எப்பயும் விழிப்போடு வச்சுருக்கணும். அதுக்கு தவமும் உள்ளே இருக்கிற கலங்கங்களை போக்கிக் கொள்ள அகத்தாய்வு பயிற்சியும் சுவாமிஜி வலியுறுத்தி சொல்கிறாங்க. நாள்தோறும் செய்கின்ற பயிற்சி தான் மனிதனை மாற்றுது. பயிற்சி செய்யாமல் தர்மத்தை உபதேசிக்கிறதுல மட்டும் மகிழ்ச்சி கொள்வதால் எந்த பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால் புறத்திற்கும் அகத்திற்கும் வேறுபாடு மிகுந்து வாழ்க்கையில் துன்பம் பெருகிடும். மகரிஷியின் மணிமொழிகளை பற்றி கொண்டு இணையில்லா பயணத்தை நோக்கி வெற்றி நடை போடுவோமாக. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.